ஆயுதம் இல்லாம போர் ஒன்று ஆரம்பமாயிருக்கு. அதுவும் மெதுவா மெல்லியதா மதத்தின் பேர்ல எங்களை வெட்டி பிரிச்சு இந்து, கிறிஸ்தவர், முஸ்லிம் தமிழர மதக்கோடு போட்டு ரெண்டா வட்டி போட ஆரம்பிச்சிருக்காங்க. யார் இதை செய்கிறாங்க? எதுக்காக இப்படி ஒரு விஷயங்களை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க? இதைப்படிதான் நாங்க இந்த காணொலியில முழுமையா பார்க்க போறோம். நான் சிவா. நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது தமிழ் டாக்ஸ். இந்த தளத்துல நீங்கள் தமிழர் பற்றிய விடயங்களையும் தமிழ் செய்திகளையும் அதிகமா அறிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த சேனலுக்கு நீங்க இதான் முதல் தரம் வாரீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இதை லைக் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காணொலியை உங்களோட நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. இலங்கையில வாழ்ற தமிழர்கள் பெரும்பான்மையா இந்து சமயத்தை, அதுவும் சைவ சமயத்தை தான் பின்பற்றி கொண்டு வரணும். அதே நேரத்தில் நீண்ட காலமா வாழ்ற கிறிஸ்தவ தமிழ் சமூகமும் இருக்கு. தமிழ் பேசுற முஸ்லிம் சகோதரங்களும் இங்க வாழ்ந்தோம் இருக்கு. அதுவும் வடக்கு கிழக்குல மிக முக்கியமா போர்க்காலத்துல இருந்து நாங்க எல்லாரும் ஒரே அடையாளத்தோட நின்று கொண்டிருந்தோம். மதம் அப்ப ரெண்டாம் பட்சமா தான் இருந்து கொண்டு வந்துச்சு. ஆனா சமீப ஆண்டுகள்ல நிலைமை மாறிக்கொண்டு வருது. குறிப்பா இதை பற்றி சொல்லணும்னா 2016 இருந்து இப்ப வரைக்கும் இந்த பிளவு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இப்ப பெருசா வளர தொடங்கியிருக்கு. 2016 சிவசேனா அக்டோபர் 12 2016 வடக்கு மாகாணத்துல வவுனியாவில் இந்த குழு தொடங்கப்படுது. இந்த குழுவுண்ட முதன்மை நோக்கம் மதத்தை பாதுகாக்கணும், கட்டாய மத மாற்றத்தை தடுக்கணும், கோயில்களை பாதுகாக்கணும், இதைத்தான் சைவ சமயத்தை முன்னிலைப்படுத்தி செய்யணும். இந்தியாவில் உள்ள சில இந்து அமைப்புகளோட தொடர்பு வச்சுக்கொண்டு செயல்பட ஆரம்பிச்சினம். முதல் முறையா வடக்கு கிழக்கு முழுவதுமா இப்ப மாட்டிறைச்சிக்கு எதிராக, மத மாற்றத்துக்கு எதிராக பெரிய பெரிய போராட்டங்களை நடத்தி கொண்டு வருவின. துண்டு பிரசுரங்கள்ல இதை விநியோகம் பண்ணி கிறிஸ்தவர்களையும் முஸ்லிம்களையும் குறிவச்சு பேசப்படுது. அடுத்தது ருத்ரசேனா. இது 2020 வடக்கு மாகாணத்துல உருவாகினது. சிவசேனையை ஆதரிச்சு கிறிஸ்தவ மத மாற்றத்தை திட்டமிட்ட இன படுகொலை என்று சொல்லி பிரச்சாரம் பண்ணினோம். சைவ சமயத்தோட அடையாளத்தை தமிழர் அடையாளமா சித்தரிச்சு கிறிஸ்தவர்களையும் முஸ்லிம்களையும் எதிர்த்து நிற்கினோம். இரண்டு குழுக்களும் சேர்ந்து யாழ்ப்பாணத்துல கல்வி நிறுவனங்கள், விழாக்கள், ஹர்த்தால்கள் இது தொடர்பா மத அடிப்படையில மோதல்களை உருவாக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கு. இப்படி இதோட விளைவு என்ன மாதிரி அமைய போன்னு பாத்தீங்கன்னா, தமிழ் சமூகத்துக்குள்ளேயே நாங்க இந்து, நாங்க தமிழர், இந்து தமிழர், நாங்க கிறிஸ்தவ தமிழர், அதுக்கு பிறகு நாங்க முஸ்லிம் தமிழர் என்று ஒண்டா நின்று ஒரு காலத்துல ஒரு இனத்துக்காக ஒரு மொழிக்காக போராடின நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு அடுத்த கட்டத்தை நாங்கள் யாருன்றதை மறந்து ஒரு வித்தியாசமான ஒரு நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட போறோம். இது உண்மைப்படி பார்த்தோம்னா ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். நாங்கள் இதை எப்படியே விட்டோம்னா எதிர்காலத்துல ஒற்றுமை மொத்தமா சிதைஞ்சு எதிர்வருங்காலங்களில் தமிழர் என்ற ஒரு ஐடென்டிட்டி அதை மறந்துட்டு நாங்கள் இந்து, நாங்கள் முஸ்லீம், நாங்கள் கிறிஸ்டியானிட்டி இப்படி நாங்கள் பிளந்தோம்னா அவ்வளவுதான். எதிர்காலத்தில் தமிழ் என்ற ஒரு இனம் இருந்ததுக்கே அடையாளம் தெரியாம மாதிரி மாறிட்டு கொண்டு போயிடும். அனிமைய காலங்களில் நீங்கள் இந்திய அரசியல் எடுத்து பார்த்துருப்பீங்க. இப்போ அதிகம் நடக்கப்படுறது மத அரசியல். அதுவும் ஸ்ரீலங்காவில் அதுவும் தமிழர் செறிந்து வாழ்ற இடங்கள்ல தான் இது மிக முக்கியமா பரப்பப்பட்டு வருது. இது ஒரு முக்கியமான கேள்வி. இந்த பிளவை யார் வளர்க்கணும்? இந்த உள்நாட்டு இந்து தேசியவாத குழுக்கள், அதுவும் சிவசேனை, ருத்ரசேனை இதெல்லாம் இந்தியாவிலையும் இதே மாதிரி பேரோட இருக்கு. இந்த மாதிரியான தமிழ் இந்து அடையாளத்தை முன்னிலைப்படுத்தி கிறிஸ்தவர்களையும் முஸ்லிம்களையும் வெளியாட்களா காட்ட கொஞ்சம் கொஞ்சம் சித்தரிச்சு கொண்டு வரணும். இந்த மதமாற்ற அச்சம் சில சுயாதீன கிறிஸ்தவ குழுக்களுக்கிடையே இருந்தாலும் மதமாற்ற முயற்சிகள் உண்மையாக ஒரு கவலையான ஒரு விஷயத்தை உருவாக்கியிருக்கு. அந்த அச்சத்தை பயன்படுத்தி சிலர் அதுல ஆதாயம் தேடுறதுக்கு முன் வந்தோன்னு இருக்கணும். தமிழரை மதம் மூலமா பிரிச்சு ஒரு சூழலை உருவாக்கி 4வது சமூகமா ஊடகங்கள்ல வெறுப்பு பேசி போலி செய்திகளையும் மத உணர்வையும் தூண்டி நிறைய பதிவுகள் வேகமா பரவி கொண்டு வருது. இதெல்லாம் சேர்ந்து எங்களோட ஒற்றுமையை ஒரு மாதிரி சிதைச்சு தமிழர் அல்லாத ஒரு இன்னொரு இனக்குழுவை உருவாக்குறதுக்குரிய முயற்சியை உருவாக்கி கொண்டு வருது. காலங்களில் நீங்க பார்த்துருப்பீங்க, இந்த மன்னார்ல ஒரு பிரச்சனை நடந்தோன்னு இருக்கு. அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா கிளம்பி ஒரு பூதாகரமா மாறத்துக்குரிய ஒரு விஷயமாக வந்தோன்னு இருக்கு. மன்னார் திருக்கதீச்சர் ஆலயத்துல நுழைவு வாயில் அமைக்கிற அந்த விஷயம் அது மட்டும் இல்லாமல் இப்ப கிட்டடியில நீங்க பார்த்துருப்பீங்க, காவியுட ஒன்றை உடுத்தி கொண்டு அதுவும் யாழ்ப்பாணத்துல இப்ப நல்லூர் திருவிழா நடக்கிற சந்தர்ப்பத்துல ஒரு இந்த செம்மணி இடத்துக்கு பக்கத்துல அதுல ஒரு பிரச்சனை ஒன்று போய்கொண்டிருக்கு. அதை நீங்க வடிவா ஒத்து நோக்கினீங்கன்னா உங்களுக்கு சில விஷயங்கள் தெரிய வரும். இதெல்லாம் எப்படி ஏற்படுத்தப்படுது வருது? இவர் உண்மையாவே ஸ்ரீலங்கன் தானே? அதாவது இலங்கையாளா, அதுவும் தமிழரா, இல்லாட்டி இந்தியால இருந்து இங்க யாரும் ஒரு ஆளை அனுப்பி மதவாத பிரிவினையை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஆரம்பகட்ட முயற்சியை முன்னெடுக்கிறதுக்கு முனைதான். இந்த பலவை வளர்க்கறதுக்கு மதத்தை அரசியலாக்குற குழுக்கள், வெளியில இருந்து பிரிவினை சக்திகள்
ஒற்றுமையை விட மதவாத அடையாளத்தை முன்னிலைப்படுத்தி புது தலைவர்களை உருவாக்குது. இவர்கள்தான் இந்த சமூகத்துக்குள்ளேயே பிரிவினையை வளர்த்து வெளியில இருந்து வர சக்திகளுக்கு வழி ஏற்படுத்தி கொடுக்கணும். மதம் ஒரு தனிப்பட்ட விஷயம். ஒரு இனம் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளா இன்னுமே அழியாம இருக்கு. ஒவ்வொருவரும் தனது நம்பிக்கையை பின்பற்ற மொழி உரிமை இருக்கு. ஆனா அந்த நம்பிக்கையை வச்சுக்கொண்டு தமிழர் அப்படி என்ற ஒரு தேசிய அடையாளத்தை பிளவுபடுத்த ஒரு நாளும் கூடாது. இந்துவா இருந்தாலும் சரி, நான் ஒரு கிறிஸ்தவனா இருந்தாலும் சரி, நான் ஒரு முஸ்லீமா இருந்தாலும் சரி, நாம எல்லாருமே தமிழர் தான். எங்கட மொழி தமிழ் மொழி. அத மாதிரி பண்பாடு உண்டு, வரலாறு உண்டு. இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் எங்களுக்குள்ள ஒற்றுமையா இருக்கு. ஆனா ஒரு மத வேறுபாடு இது எல்லாத்தையும் குலைச்சு ஒரு வித்தியாசமான ஒரு போக்கில எங்களை போக வைக்க போகுது. மதத்தை கொண்டு ஒருத்தரை ஒருத்தர் எதிரியா பார்க்குற ஒரு சூழ்நிலையை இலங்கையில ஏற்படுத்துறதுக்கு, அது மிக முக்கியமா தமிழர்களிடையே ஏற்படுத்துறதுக்கு இந்த பிரிவினைவாத திட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கு. எதிர்காலத்தில் ஒரு தலைமுறை தமிழ் இனம் இவ்வளவு ஒரு சிறப்பா இருந்ததுன்றதுக்கு எடுத்துக்காட்டாக நாங்கள் நிறைய விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கு. அதுக்கும் இந்தியாவில் இருக்கிற மாதிரி ஒரு மத அரசியலை நாங்கள் முன்னெடுத்து கொண்டு போனோம்டா எங்களோட எதிர்காலம் தமிழர் என்ற ஒரு தேசிய இனத்தை அழிச்சு அதுக்கு எதிராக நாங்கள் இந்து, கிறிஸ்தவர், முஸ்லிம் அப்படி என்ற ஒரு வித்தியாசமான போக்கில போக வேண்டிய சூழ்நிலை உருவாகும். எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா தமிழ் இனம், தமிழ் மொழி வேரூன்றி வளர்ந்து கொண்டே போய்கொண்டிருக்கு. இது அடுத்த கட்ட ஆக்களுக்கு இது ஒரு வைத்தறிச்சலை கொடுக்குற ஒரு விஷயமா தான் இருந்தோம். அது இந்தியாலையும் சரி, இலங்கையிலையும் சரி, தமிழர் பரவி வாழ்ற இடங்கள்லையும் சரி, எப்படியாச்சும் தமிழரை ஜாதியால பிரிக்கணும், தமிழரை நாங்கள் மதத்தால பிரிக்கணும் இப்படின்ற ஒவ்வொரு ஒரு சின்ன சின்ன விஷயமா செஞ்சு எதிர்காலத்துல இன்னும் ஒரு 100 வருஷத்துல தமிழர் என்ற ஒரு தேசிய அடையாளத்தை முன்னிறுத்தாமல் ஜாதி ரீதியாகவும் அதுக்கு பிறகு மத ரீதியாகவும் பிளவுபடுத்தி மொத்தமா எல்லாரையும் அழிக்கிறதுக்குரிய திட்டம் இப்ப ஆரம்ப காலகட்டமா தொடங்கி வந்தோன்றிருக்கு. நாங்கள் எல்லாரும் யோசிக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்றுதான். எங்கண்ட இனம் தமிழ் இனம். அதை தாண்டி நாங்கள் மதத்தாலேயோ அதை தாண்டி நாங்கள் வேறொரு விஷயத்தாலேயோ நாங்கள் பிளவுபட்டு இல்லை. நாங்கள் முஸ்லீமா இருந்தாலும் சரி, ஒரு கிறிஸ்தவனா இருந்தாலும் சரி, சைவ சமயம் அதாவது இந்து சமயத்தை பின்பற்ற ஒரு ஆளா இருந்தாலும் சரி, எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம், ஒரே பண்பாடு தான் இருக்கு. தமிழர் பண்பாடு, தமிழர் கலாச்சாரம், தமிழர் வாழ்வுரிமை இதான் எங்கள் எல்லாருக்குமே இருக்கு. அதை தாண்டி மதம்ன்றது ஒரு நல்ல விஷயம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அன்பை போதிக்கிற ஒரு விஷயம் தான். அதை தாண்டி அதில் நாங்கள் ஒன்றையுமே எடுத்துக்கொள்ள போறது கிடையாது. இஸ்லாத்திலேயும் அதே தான் சொல்லப்படுது, அன்பு தான் மிக முக்கியம் என்று. அதே மாதிரி கிறிஸ்டியானிட்டி, ஜீசஸ் இவர் சொல்லிட்டு போனதும் அதே விஷயம் தான், அன்பு தான் முதல் முக்கியம் என்று. அப்ப எல்லாம் வலியுறுத்துற விஷயம் அன்பு, அது ஒன்றுதான். ஆனா அதை வச்சு அதை வேற வேற ரீதியா பிரிச்சு தமிழர் அப்படின்ற இனத்தை மதமா பிரிச்சு எங்கள் எல்லாரையும் வேறுபடுத்தணும் நிறைய சக்திகள் துடிச்சு கொண்டிருக்கு. இதற்குரிய ஆதாயங்கள் இப்ப இல்லாட்டியும் ஒரு 50-60 வருஷத்துக்கு பிறகு நிறைய ஆதாயங்கள் எதிர்வருங்காலங்களில் நடந்துருக்கு. எங்களுக்கு முந்தைய தலைமுறை ஒற்றுமையா இருந்து எங்களுக்காக போராடி எத்தனையோ வீரர்கள் இறந்திருக்கணும். 3 மதத்தில் இருந்தாக்களுமே எங்களுக்காக வேண்டி உயிரை விட்டுருக்கணும். பழைய வரலாறுகளை புரட்டி பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் தெரிய வரும். அதால தான் சொல்றேன், எதிர்வரும் காலங்களில் நாங்கள் ஒற்றுமையா இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி சில விஷயங்கள்ல இருந்து நாங்கள் தப்பிச்சு கொள்ளலாம். அப்படி இல்லையண்டா தமிழர் என்றதை இப்ப ஈழம் என்றா தமிழர் என்றதை தாண்டி ஒரு இந்து, ஒரு முஸ்லீம், ஒரு கிறிஸ்டியன் அப்படின்னு ஒரு பிளவு வரும்.